எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் இந்த வாரம் ஃபுல்லாக நான் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்துக்கு உண்டான ட்ரேடிங் பிளான் என்ன, ஒரு சில டிப்ஸ்லாம் வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக இப்போ பார்த்துடலாம். எஸ்பி டார்கெட் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் இப்போ நான் காட்ட போகிற இந்த ப்ராஃபிட் லாஸ் உங்களுக்கும் எனக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத இப்போ பார்த்துக்குங்க. ரெகுலரா என்னோட வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது, எனக்கும் உங்களுக்கும் கரெக்டா வருதா அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர்லாம் 2 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 3 நாளைக்கு ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட வீடியோ பார்க்குறாங்க. அவங்களால டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் பண்ண முடியாது, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக கம்பேர் பண்ணிக்க முடியும். அப்படி ஏதாச்சும் என்னோட ப்ராஃபிட் லாஸ்க்கும் உங்களோட ப்ராஃபிட் லாஸ்க்கும் மிஸ் மேட்ச் வருது அப்படின்னா நாம இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எங்கே மிஸ் மேட்ச் ஆகுது, நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என் கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பிளானை பற்றி. இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்காக ஒரு டைம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த ஹெட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை டபுள் பண்ணுறதுக்கு நானாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டார்கெட் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 20 மாதம். நம்ம இந்த பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்த்துருவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். இதோட டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஒரு 11 மணிக்கு நாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அன்னைக்கு பிசினஸ் ஓவர். நாம பிளேஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் எல்லாமே இன்ட்ராடே அப்படின்றதுனால 3:15க்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆப்ல முடிஞ்சிடும். அதனால சென்டர்ல நம்ம பார்க்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ ஒரு அக்கௌண்ட்ல 1,20,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ நாம 1 லட்சம் ரூபாய்க்கு தாராளமா எடுக்கலாம். ஓகே, இப்போ டோட்டலா ஒரு நாளைக்கு ஒரு 5லிருந்து 6 ஸ்டாக் ஆவரேஜா வரும். அப்படி ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லேக் எடுத்து ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ட்ரேடிங்ல என்ன மாதிரியான ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இந்த கான்செப்டை நான் ஜூன் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அக்கௌண்ட்ல 1,78,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்திருக்கு. 1,78,000 இருந்தாலும் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லட்சம் ரூபாய்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் டோட்டலா 96 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. நேத்தியோட 3ஆம் தேதி நேத்து இல்லைங்களா, நேத்து வரைக்கும் 96 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத இப்ப டோட்டல் லெட்ஜர்ல காட்டுறேன் பாருங்க. ஜூன் 16ஆம் தேதி 1,78,065 ரூபாய் 78 காசு இருந்திருக்கு. நேத்திய வரைக்கும் பாத்தீங்கன்னா 2,12,132 ரூபாய் 59 காசு இருந்திருக்கு. இது பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது நேத்து வரைக்கும் 34% ப்ராஃபிட்ல இருக்கு. இது வரைக்கும் 4.5 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 4.5 மாசத்துல 34% அப்படின்னா மாசம் இப்போ நமக்கு ஆவரேஜா 7.5% வருது. என்னோட பர்சன்டேஜுக்கும் எஸ்பி டார்கெட் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற உங்களோட பர்சன்டேஜுக்கும் கரெக்டா வருதா, மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஒரு 0.5% இல்ல 1% முன்ன பண்ண இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா நான் 1 லட்சம் எதுக்கும் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் 1 லேக்னு சொல்றேன். 1,20,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா நம்ம 1 லேக் எடுக்கலாம் வேல்யூ. அதே நமக்கு 60,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா 50,000 வேல்யூக்கு எடுக்கலாம். இது நான் அக்கௌண்ட்ல, அதாவது ஜூன் 16ஆம் தேதி நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 1,78,000 அக்கௌண்ட்ல இருந்ததுனால நான் அப்படியே காமிச்சிட்டேன். அதனால 1,70,000 ரூபாய் அப்படின்றத நான் கண்டினியூ பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு நம்ம தனியா ஒரு அமௌண்ட்டை உள்ள எடுத்துட்டு வர போறது கிடையாது. நம்மளோட கேபிட்டல் இருந்தே பாத்தீங்கன்னாக்கா இந்த கேபிட்டல், அதாவது 1,78,000 ரூபாய் அமௌண்டா இருந்தாலும் சரி, இல்ல 1,78,000 ரூபாய்க்கு ஸ்டாக் ஹோல்டிங் இருந்தாலும் சரி, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நம்மளால இந்த 1 லட்சம் ரூபாய் வேல்யூக்கு நம்மளால இன்ட்ராடே பண்ண முடியும். ஓகே, அதனாலதான் இந்த அமௌண்ட்டை நான் ஒவ்வொரு மாசமும் 2,500 ரூபாய் வீதம் எஸ்ஐபி மூலியமா மியூச்சுவல் ஃபண்டா மாத்திட்டு வரேன். ஸோ இது வரைக்கும் இந்த 4 மாசத்துல டோட்டலா 18,500 ரூபாய் வந்து மியூச்சுவல் ஃபண்டா மாத்திருக்கேன் எஸ்ஐபி மூலியமா. இப்போ கரண்ட் வேல்யூ 19,736 ரூபாய் 50 காசு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 7% ப்ராஃபிட்ல இருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு. அடுத்து ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங். ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கும் நம்ம அமௌண்ட் வெளியிலிருந்து எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேபிட்டல் இருந்தே நம்மளால ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கும் எடுத்துக்க முடியும். ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் அப்படின்னாக்கா அதிகபட்சமா 5லிருந்து 7 நாள் தான் வைப்பேன். என்னோட என்ட்ரி எப்ப கிடைக்குதோ வித்தின் 2 டேஸ்லயே என்னோட டார்கெட் அச்சீவ் ஆகும். இந்த 7லிருந்து ஒரு 10% இல்ல 15% அப்படின்ற டார்கெட். ஸோ இது வரைக்கும் டோட்டலா நான் 9 ஸ்டாக் என்ட்ரி எடுத்திருக்கேன் இந்த 4 மாசத்துல. இப்போ என்னோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 25% வந்து இதுல ப்ராஃபிட்ல இருக்கு. எந்த ஒரு பொசிஷனும் இப்போ ஹோல்டிங்ல இல்ல, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ புதுசா ஏதாச்சும் என்ட்ரி வந்தது அப்படின்னா தான் இதுல என்ட்ரி ஆக போறோம். ஸோ அது வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணலாம்.
இந்த 4.5 மாசத்துல 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டோட ஸ்டேட்டஸ் இதுதான். இந்த கான்செப்டை நீங்களும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்பி டார்கெட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஜாயின் பண்ணிடுறேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இன்ட்ராடே ஸ்டாக் இதுதான். 6 ஸ்டாக் எடுத்திருக்கேன். பஜாஜ் ஃபின்சர், பஜ்ஜி ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபி, இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபின்சர். டாடா ஸ்டீல்ல 1100 ரூபாய் ப்ராஃபிட், பஜாஜ் ஃபின்சர்ல 630 ரூபாய் ப்ராஃபிட், டோட்டலா 1732 ரூபாய் ப்ராஃபிட் வருது. 1.25% என்னோட வேல்யூக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் வருது இந்த கான்செப்ட்ல. இது பேங்க் நிப்டி அண்ட் நிப்டி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிருக்கக்கூடிய பொசிஷன் தான் இது. காலையிலேயே 20 மந்த் டார்கெட்ல உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். 11 மணிக்கெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப என்னோட லாஸ் பாத்தீங்கன்னாக்கா 3400 ரூபாய் லாஸ் வந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு ப்ராஃபிட் அப்படின்னும் போது 4500 ரூபாய் ப்ராஃபிட் வந்தது. என்னோட டார்கெட் எம்டிஎம் 5000 ரூபாய் வரும்போது க்ளோஸ் பண்ணிடணும், அப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா என்னோட டார்கெட். ஆக்சுவலா 4500 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட்ல வந்தது எம்டிஎம். ஆனா 5000 ரூபாய் வரல. ஸோ டோட்டலா நான் கவர் பண்ணும்போது டைமிங் அதாவது 11 மணிக்கு கவர் பண்ணும்போது 3400 ரூபாய் எம்டிஎம் லாஸ் ஆயிருந்தது. இதுல ஒரு சில ஈக்விட்டி ட்ரேட்லாம் நடந்திருக்கு. அதுல ஒரு 800 ரூபாய் ப்ராஃபிட். அதனால தான் பாத்தீங்கன்னா இதுல 2793 ரூபாய் லாஸ்ன்னு காட்டுது. ஆக்சுவலா பேங்க் நிப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3400 ரூபாய் லாஸ் வருது. பேங்க் நிப்டி ஆப்ஷனோட இந்த வாரம் ட்ரேடிங்கோட ஸ்டேட்மெண்ட் இது. இந்த வாரம் திங்கட்கிழமையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். திங்கட்கிழமை 31ஆம் தேதி 4800 ரூபாய் ப்ராஃபிட் வருது. 1ஆம் தேதி 5000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. 2ஆம் தேதி 4300 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. 3ஆம் தேதி 5100 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. 4ஆம் தேதி இன்னைக்கு 3400 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. டாக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு 3900 ரூபாய் டெபிட் ஆகும். இது எல்லாமே டாக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாம் போக தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் லாஸ். டோட்டலா இந்த வாரம் மட்டும் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வருதுன்னு பாருங்க. 15300 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வருது. இது வந்து இந்த வாரம் மட்டும். ஆக்சுவலா ஒவ்வொரு வாரமும் இது போல ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்க்க வேணாம். நமக்கு மாசத்துக்கு ஒரு 7-10% அப்படின்றத பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். இப்ப நம்மளோட கேபிட்டல் ஒரு 50000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா 50000க்கு 10% பாத்தீங்கன்னாக்கா 5000. ஒரு மாசத்துக்கு 5000 ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். சோ இது ஒரு வாரத்துல 15000 ரூபாய் வந்திருக்கு. இப்போ இந்த வாரம் மட்டும் 15300 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா மாசத்துக்கு 4 வாரம் டோட்டலா நமக்கு 60000 ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி யாரும் கமிட்மெண்ட் ஆயிடாதீங்க. ஏன்னா இதுல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அந்த அளவுக்கும் ரிஸ்க் இருக்கு. ஸோ நமக்கு ஆவரேஜா 50000க்கு 10% பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். அதாவது 5000 ரூபாய் அப்படின்றது வந்ததுனாவே நமக்கு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு மேல வந்தாலும் அந்த ப்ராஃபிட் நமக்கு தான். இப்ப பார்த்தது எல்லாமே இந்த வாரத்தோட ரிப்போர்ட் தான். 20 மந்த் டார்கெட் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற எல்லோருமே பாத்தீங்கன்னாக்கா ரெகுலரா என் கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறவங்களும் இருக்காங்க. ரெகுலரா என்னோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருமே இந்த பிளான் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறவங்களுக்கு ஒன்ஸ் நான் இந்த பிளான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 இருந்து 70000 ரூபாய் இருந்தது அப்படின்னாக்கா நம்மோட ட்ரேடிங் சேஃபா இருக்கும். டைமிங் அதே போல 9:15 இருந்து 11 மணிக்குள்ள முடிச்சிடணும். இதுதான் என்னோட பிளான். டார்கெட் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் எம்டிஎம் வருது அப்படின்னாக்கா ஸோ ஸ்கொயர் அப் ஆயிடணும். அது வந்து 5 நிமிஷத்துல, அதாவது 9:15 ஸ்டார்ட் பண்றோம், 9:20 வந்தாலும் சரி 25 வந்தாலும் சரி நமக்கு 5000 ரூபாய் எம்டிஎம் காட்டுச்சு அப்படின்னாக்கா ஸ்கொயர் அப் பண்ணணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பிளான் மட்டும்தான். ஆக்சுவலா ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு 1000 ரூபாய் வந்தா போதும் இல்ல 2000 ரூபாய் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பிக்ஸ் பண்றோமோ ரெகுலரா ஒரே டார்கெட்ல நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பிளான் சேஃபா இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னோட டார்கெட் 5000 ரூபாய் தான். ஆனா காலையில ஒரு 10-10:15 4500 ரூபாய் எம்டிஎம் காட்டுச்சு ப்ராஃபிட்ல. என்னோட டார்கெட் 5000 ரூபாய் வந்தா தான் நான் ஸ்கொயர் அப் பண்ணேன். ஸோ அதனால வெயிட் பண்ணும்போது என்னாச்சுன்னா ரிவர்சல் வந்துருச்சு. டோட்டலா 3400 ரூபாயில 11 o'clock நான் மைனஸ்ல க்ளோஸ் பண்ணேன். அதே 2000 ரூபாய் 3000 ரூபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா டார்கெட் வச்சிருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எக்ஸிட் ஆயிருக்காங்க ப்ராஃபிட்ல. நான் என்ன ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் அதையே தான் உங்களுக்கு
20 மந்த் வாட்ஸ்அப் குரூப்லயும் கால்ஸா கொடுத்துட்டு இருக்கேன். அப்படின்னும் போது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வர சான்ஸ் இல்லை. நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறதுனால ஒரு சில டைம்ல ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அந்த 10லேருந்து 15 பாயிண்ட் முன்ன பின்ன பார்க்காதீங்க. ஒரு சில டைம்ல நான் ஒரு 100 ரூபாயில ட்ரேட் இருக்கிறேன் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்புறதுக்குள்ள ஒரு 95 ரூபாய் இல்ல 90 ரூபாய் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பிரைஸ் லெவல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது இது ஆவரேஜ் ஆயிடும். இந்த 10-15 பாயிண்ட் ஆவரேஜ் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு நாளும் இதையே தான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்றேன். அப்படின்னும் போது என்னோட ப்ராஃபிட் லாஸையும் உங்களோட ப்ராஃபிட் லாஸ் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்துக்கு உண்டான ட்ரேடிங் பிளான் என்னன்றதை நீங்க செட் பண்ணீங்க. அதாவது ட்ரேடிங் பிளான்ன்றது இதுதான், பட் டார்கெட்ன்றது நீங்க செட் பண்ணீங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வேணுமா, இல்ல 2000 ரூபாய் வேணுமா, இல்ல 4000 ரூபாய் 5000 ரூபாய் எவ்வளவு அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கங்க. அதே போல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டார்கெட் அப்படின்ற மாதிரியும் நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்க என்ன பிக்ஸ் பண்றீங்களோ டார்கெட் ரெகுலரா ஒரே டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை புதுசா பாக்குறவங்க 20 மந்த் டார்கெட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இந்த நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அந்த மார்க்கெட்ல நாம எப்படி ப்ராஃபிட் பண்ண போறோம் அப்படின்றத ரெகுலரா என்னோட வீடியோல வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. பாய்.